ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பள்ளியிலே ஆண்டு விழாவுக்காக அங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்துகின்றார்கள். அப்போது ஒரு மாணவன், நன்றாக ஓடக்கூடிய மாணவன், அந்த 100 மீட்டர் ஓட்டத்திற்கு முன்பாக ஓடுவதற்காக தன்னையே தான் தயாரித்து கொள்கின்றான். சிறிது நேரம் கண்களை மூடி நல்லாக ஜெபம் செய்துவிட்டு அவன் ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்றான். ஆனால் அவன் எப்போதுமே வெற்றி பெறக்கூடியவன். அன்றைய நாள் அவன் வெற்றி பெறவில்லை, முதலிடத்தையும் பிடிக்கவில்லை. அப்போது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் அந்த மாணவனை அழைத்து, தம்பி, நீ வெற்றி பெறவில்லை, நீ கவலைப்படாதே என்று கூறினார். அப்போது அந்த மாணவன் சொன்னான், சார், நான் வெற்றி பெறுவதற்காக நான் ஜெபிக்கவில்லை, மாறாக நான் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை தாங்கக்கூடிய மனசக்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் என்னுடைய ஜெபத்தை மேற்கொண்டேன் என்று அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடம் கூறினானாம். பிரியமன்ற அன்பு இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் மற்றும் இரண்டாவது வாசகத்தை பார்க்கையிலே, இரண்டாவது நற்செய்தி வாசகத்தை பார்க்கையிலே ஜெபத்தின் மேன்மையை நாம் பார்க்கின்றோம். நாம் ஜெபத்தோடு கூடிய தேடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு நன்றாக எடுத்துரைக்கின்றன. ஆகவே முதல் வாசகத்திலே பார்க்கின்ற போது அந்த அரசு, எஸ்தர் அரசி அவர்கள் எவ்வாறு இறைவனை தேடுகின்றார் என்று பார்க்கையிலே, தான் துன்பத்தை அனுபவிக்கின்ற போதுதான் எஸ்தர் அரசி அவர்கள் ஆண்டவரை தேடுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆக நம் ஆண்டவரை தேடுதல் என்பது துன்பத்தில் மட்டுமல்ல, மாறாக இன்ப நேரத்தில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்றுதான் நம்முடைய மதமானது, நம்முடைய இறை வார்த்தையானது போதிக்கின்றது. ஆகவே நாம் எப்போதும் இறைவனை தேட வேண்டும் என்றுதான் நாம் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற போது, கேளுங்கள் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேடுதல், நம்முடைய ஜெபங்கள் என்றும் இருக்க வேண்டும். அதை தான் நாம் பார்க்கின்றோம். விவிலியத்திலே யாரெல்லாம் விடாபடியாக கேட்டார்களோ அவர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மேலுமாக சாலமோன் அரசர் தன்னுடைய ஆண்டவரிடம் நாணத்தை கேட்டார், விடாபடியாக கேட்டார், அவர் அந்த நாணத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். மேலுமாக இயேசுவே, தாவீதின் மகனை, என் மீது இரங்கும் என்று அந்த நோயாளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கத்தினார், மன்றாடினார், தன்னுடைய தேடுதலை ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அவருக்கு குணம் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக கானானிய பெண் இயேசுவை தேடி சென்று தன் மகளுக்கு வேண்டிய அந்த உடல் நலத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆழமாக பார்க்கையிலே, 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதித்து கொண்டிருந்த அந்த பெண்மணியானவள் தன்னுடைய ஜெபத்தோடு கூடிய விடாப்பிடியான தேடுதலால் அந்த கூட்டத்துக்குள்ளே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடையை ஒரு ஓரத்தில் தொட்டார். அங்கே அவர் குணம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மேலுமாக இரவு நேரத்தில் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், விடாப்பிடியாக கதவை தட்டுகின்றார். அங்கே அவருக்கு உணவானது கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே பல்வேறு விதமான தேடுதலை நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் விடாப்பிடியாக தேடினார்களோ, தட்டினார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை தட்டினார்களோ, கதவை தட்டினார்களோ, அவர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள், நன்மையை அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, மேலுமாக ஜெபக்கூட தலைவர் யாயிரோடைய மகள் இறந்த பிறகு அவர் அந்த 100 தலைவர் அங்கே சென்று ஆண்டவரை அணுகினார். அங்கே இறந்த அந்த பிள்ளையும் உயிர் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நம்முடைய ஜெபத்தை துன்ப நேரத்தில் மட்டும் தேடுவது அல்ல, மாறாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த பலனை கொடுத்திருக்கின்றேன், அதற்காக நாம் நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆகவே நம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி நாடி சென்று நம்முடைய நன்றியையும் நம்முடைய ஜெபத்தையும் உருக்கமாக அவருக்கு தெரிவிப்போம். மேலுமாக இறைவனுடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற தொடர்ந்து இந்த பணியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன்.